everyone, welcome to my channel HRM with Jenna. இந்த செஷன்ல நாங்க இன்ட்ரடக்ஷன் டு HRM அடுத்த ஒரு பகுதியாக இருக்கிற மனிதவள முகாமைத்துவத்தின் பணிகள் அல்லது தொழிற்பாடுகள் சம்பந்தமாக விரிவாக பார்க்கலாம். மனிதவள முகாமைத்துவத்தின் பணிகள் அல்லது தொழிற்பாடுகளை பொறுத்தவரையில் இங்கு மொத்தமாக 14 தொழிற்பாடுகளை நாங்கள் பார்க்கலாம். இப்போ இதில் நாங்கள் முதலாவது தொழிற்பாடை பார்க்கலாம் வேலை வடிவமைப்பு, அதாவது ஜாப் டிசைன் சொல்லி சொல்லுவோம். ஒரு நிறுவனம், குறிப்பாக அது ஒரு புதிய நிறுவனமாக இருக்கலாம் அல்லது ஏற்கனவே இருக்கின்ற ஒரு நிறுவனமாக இருக்கலாம். இப்போ இந்த நிறுவனம் என்ன செய்யணும்டா தண்ட வேலையை வடிவமைக்கணும். இப்போ நாங்கள் இந்த வேலையை வடிவமைக்கிறதுல பொதுவாக நாங்கள் சொல்லுவோம் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த வேலையிட டைட்டில், ஜாப் டைட்டில் என்ன வேலை அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். இப்போ நாங்கள் பார்க்கலாம் அநேகமான இடங்கள்ல இப்போ நாங்கள் இந்த வேலை வடிவமைப்புக்கு சிறந்த ஒரு உதாரணமாக நாங்கள் சொல்ல போனால் நாங்கள் சொல்லலாம் முந்தைய ஒரு காலத்தில் மேனேஜ்மெண்ட் அசிஸ்டன்ட் MA அந்த போஸ்ட்ல நிறைய அரச உத்தியோகத்தர்கள் இருந்தாங்க. ஆனால் அப்போ அவங்களுக்கு ஒரு ஃபீல் ஒன்று வந்துச்சுன்னு சொன்னா, ஏன் எங்கட அந்த போஸ்ட்ல எப்படி வருது, மேனேஜ்மெண்ட் அசிஸ்டன்ட், முகாமைத்துவ உதவியாளர்கள். அப்ப அங்க அசிஸ்டன்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வாரது அவங்களுக்கு என்ன செய்யல, ஒரு திருப்தி அளிக்கல. அப்ப அதால அவங்க கொஞ்சம் ஃபைட் பண்ணினாங்க. அப்ப ஃபைட் பண்ணி அவங்களோட பேரை மாத்திருக்கிறாங்க. எப்படி மாத்திருக்கிறாங்க தெரியுமா? MSO, மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ். ஏன்னு சொல்லி அப்ப அங்க அவங்களுக்கு அந்த மேனேஜ்மெண்ட் அசிஸ்டன்ட்ன்றது அவங்களுக்கு பிடிக்கல. இப்போ மிச்சம் காலமாக இருந்த பேர் மேனேஜ்மெண்ட் அசிஸ்டன்ட். அப்போ அங்கே என்ன நடக்குது சொல்லுங்க, அந்த தொழிலை அந்த செய்யக்குள்ளையும் அவங்களோட தொழிலுக்குரிய பேருங்கிறது ஒரு அட்ராக்டிவாக இருக்குது. அப்போ அங்கே அந்த அட்ராக்டிவாகவும் குறிப்பிட்ட ஊழியர்களை கவர வேண்டும் என்ற நோக்கத்தோட அந்த வேலை வடிவமைப்புன்றது உண்மையாகவே இருக்கு. சரிதானே? அப்ப அதான் வேலை வடிவமைப்பு. இது சம்பந்தமாக நாங்க என்ன செய்யலாம், அந்த இதுக்குரிய தனி ஒரு டாபிக்ல நாங்க பார்க்க போகக்குள்ள இன்னும் விரிவாக பார்க்கலாம். நான் இந்த இடத்துல இந்த மனித வளத்தின் தொழிற்பாடுகள் சம்பந்தமாக நான் என்ன செய்யறேன், உங்களுக்கு இந்த ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சில விஷயங்களை நான் சொல்லி கொண்டு போறேன். அடுத்தது வேலை பகுப்பாய்வு, அதாவது ஜாப் அனாலிசிஸ் சொல்லுவோம். ஒரு குறிப்பிட்ட ஒரு வேலையை நாங்கள் எடுத்தால், இப்ப நாங்கள் ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்துல பல்வேறு விதமான வேலைகள் இருக்கும், ஒவ்வொரு ஜாப் இருக்கும். அப்ப நாங்க என்ன ஜாப் டிசைன்ல ஜாப் எல்லாம் நாங்கள் டிசைன் பண்ணிடுவோம். தொழில் வடிவமைப்பை நாங்கள் செய்திருவோம். இப்போ தொழில் வடிவமைப்பை செய்த பிறகு நாங்கள் இப்போ என்ன செய்ய போறோம்னு சொல்லிச்சுன்னா, எங்களோட ஜொப்பை நாங்கள் அனலைஸ் பண்ணதுல ஒவ்வொரு ஜொப்புக்கும் அதுல என்னென்ன கடமைகள் இருக்குது, சரிதானே? அதே மாதிரி அந்த ஜொப்ல அவங்களோட அதாவது டியூட்டிஸ் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கடமைகள் என்ன, பொறுப்புகள் என்ன, அடுத்தது அவங்க அந்த குறிப்பிட்ட தொழில் நேரத்துல அவங்க என்ன வகையான என்ன மெஷினரியோ அந்த உபகரணங்கள் என்னென்னு அவங்க யூஸ் பண்ணலாம், அவங்களுக்கு கீழே வேலை செய்யற ஆட்கள் எத்தனை பேரு, அவங்க யாருக்கு ரிப்போர்ட் பண்ணணும், இப்படி ஒவ்வொரு வேலை சம்பந்தமான ஒவ்வொரு விஷயத்தையும் ஆய்வு செய்கின்ற ஒரு விஷயம்தான் வேலை பகுப்பாய்வு சொல்லி நாங்க சொல்லுவோம். அப்ப எனவே இதுக்கு நிறைய ப்ரொசஸ்கள் இருக்குது. அப்ப நாங்க முதலாவது ஜொப்பை டிசைன் பண்ணி போட்டு இது எப்படி இருக்குது, இந்த தொழில் எப்படி இருக்குது, எங்கட நிறுவனத்துல இந்த ஒரு உதாரணமாக நாங்க ஒரு அக்கௌண்டன்ட் ஒரு ஜொப் ஒன்று இருக்குதுண்டா, அந்த அக்கௌண்டன்ட் என்ன டியூட்டி செய்வார், என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி செய்வார், அவருக்கு என்ன ஸ்கில் இருக்கணும், அவருக்கு எப்படிப்பட்ட குவாலிஃபிகேஷன் இருக்க வேணும், அவர் யாருக்கு அவர் ரிப்போர்ட் பண்ண வேணும், அவருடைய salary ஸ்கேல் எப்படி இருக்கும், அவருக்கு ஒர்க்கிங் டைம் என்ன, அவருக்கு லஞ்ச் ஹவர்ஸ் எப்படி இருக்கும், அவர் என்ன டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்வார். அப்ப இப்படியான எல்லா விஷயங்களையும் பகுத்து ஆய்வு செய்கின்ற விஷயம்தான் ஜாப் அனாலிசிஸ் நாங்க சொல்லுவோம். நாங்க இந்த ஜாப் அனாலிசிஸையும் செஞ்சு முடிச்ச பிறகு அடுத்த மூன்றாவது விஷயம் மனித வள திட்டமிடல், ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங் சொல்லி நாங்க சொல்லுவோம். இப்ப இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங் என்னன்னு நாங்க பார்த்தோம்னா, எங்கட நிறுவனத்தில் நாங்க ஜாப் அனலைஸ் பண்ணி எடுத்துட்டோம் தானே, எடுத்த பிறகு இப்படிப்பட்ட தொழில் இந்த திறன்கள் கொண்டு, இந்த இயலுமைகள் கொண்டு, இந்த குவாலிஃபிகேஷனை கொண்டு இப்படியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள நபர்கள் எங்கட நிறுவனத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்க,
நாங்க எங்கட வேலையை நாங்க இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம். அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ண போனா இன்னும் எத்தனை பேர் எங்களுக்கு தேவைப்படுவார்கள். அப்ப இதை வந்து நாங்க என்ன செய்யறது, சரியான முறையில் திட்டமிட வேண்டும். அப்படி திட்டமிடுறது தான் நாங்க சொல்ற மனித வள திட்டமிட. இப்ப நாங்க மனித வளத்தை திட்டமிட போகல எங்களுக்கு விளங்கும். எங்கட ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக நான் பார்க்கல, இந்த டிபார்ட்மெண்ட்ல எங்களுக்கு என்ன வேக்கண்ட் இருக்குது, இந்த டிபார்ட்மெண்ட்ல என்ன இருக்குது, இதுல வந்து எக்ஸஸ் எம்ப்ளாயிஸ் இருக்கிறாங்களா அல்லது ஊழியர்கள் வந்து ஷார்டேஜ் ஆயிருக்கிறார்களா. அப்ப இதுகள் சம்பந்தமாக நாங்க என்ன செய்யலாம், சரியான முறையில் ஒரு திட்டமிடல் ஒன்றை நாங்கள் செய்வோம். நாங்க திட்டமிடல் ஒன்றை நாங்க செஞ்சிட்டோம். திட்டமிடல் செஞ்ச பிறகு அங்க எங்களுக்கு விளங்குது குறிப்பிட்ட சில இடங்களில் ஊழியர்கள் வந்து என்ன செய்வாங்க, அவங்க ரிட்டையர் பண்றதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது, ஒரு ஆள் ப்ரொமோஷன்ல போறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. எனவே அந்த குறிப்பிட்ட இடங்கள் வேக்கண்ட் ஆக போகுது. அப்ப இந்த வேக்கண்ட்டுக்கு நாங்க என்ன செய்யணும், பொருத்தமான ஊழியர்களை அந்த வச்சு நாங்க அந்த வேக்கண்ட்டை ஃபில் பண்ண வேண்டும். அதுக்கு நாங்க என்ன செய்ய வேணும், அடுத்து எங்களோட 4வது ஸ்டெப்புக்கு நாங்க போவோம், ஆட்சேர்த்தல், ரெக்ரூட்மெண்ட். இப்ப நாங்க என்ன செய்வோம், எங்கள்கிட்ட இருக்கிற வேக்கண்ட்டை வந்து அந்த வேக்கண்ட்டுக்கு பொருத்தமான ஊழியர்களை வந்து எங்கட நிறுவனத்தை நோக்கி அப்ளை பண்றதுக்கு நாங்க தூண்டுகின்ற ஒரு செயற்பாடு தான் வந்து ஆட்சேர்ப்பு அப்படின்னு நாங்க சொல்லுவோம். எனவே குறிப்பிட்ட ஒரு எங்கட வேக்கண்ட்டுக்கு எங்களுக்கு ஒரு 10 பேர் தேவைண்டா அந்த 10 பேர் இல்லாமல் நிறைய பேர் ஆக்களை வந்து என்ன செய்யறோம், எங்கட நிறுவனத்துக்கு அப்ளை பண்ண தூண்டுகின்ற ஒரு செயற்பாடு தான் ஆட்சேர்ப்பு. அடுத்த விஷயம் வந்து அந்த ஆட்சேர்ப்பு செஞ்சிட்டோம். அப்ப உதாரணத்துக்கு எங்களுக்கு 10 பேர் தேவைப்படுது, ஆனா எங்களுக்கு ஒரு 200 பேர் வந்து 200 அப்ளிகேஷன் எங்களுக்கு வந்துட்டு. அப்ப நாங்க அடுத்ததான் நாங்க என்ன செய்வோம், தெரிவு செய்தல், செலக்ஷன் அப்படின்ற அடுத்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நாங்கள் போவோம். அப்ப அங்க என்ன செய்ய போறோம், எங்களுக்கு நிறைய அந்த அப்ளிகேஷன்ஸ் வந்துச்சு, அந்த அப்ளிகேஷன்ல இருந்து நாங்கள் எவ்வாறு நாங்கள் தெரிவு செய்ய போறோம். அப்ப பூல் ஆஃப் கேண்டிடேட்ஸ்ல இருந்து எங்களுக்கு யார் தேவை, அந்த பொருத்தமான ஊழியர்களை வந்து நாங்கள் என்ன செய்வோம், எங்களோட நிறுவனத்துக்கு தெரிவு செய்வோம். அப்ப நாங்க அவங்கள தெரிவு செய்யறதுக்காக வேண்டி நாங்க என்ன செய்யலாம், பல்வேறு விதமான முறைகளை நாங்கள் பயன்படுத்தலாம். உதாரணமா நாங்க சொல்ல போனா நாங்க என்ன செய்யலாம், எக்ஸாம்ஸ் வைக்கலாம், அடுத்தது வந்து இன்டர்வியூஸ் வைக்கலாம். இது சம்பந்தமாக நாங்கள் இன்னும் டீப்பாக அடுத்தடுத்து எங்களுடைய வீடியோக்களில் தனித்தனி அழகாக நாங்கள் பார்க்கலாம். இப்ப நாங்க கொஞ்சம் ஷார்ட்டா பார்த்துட்டு போவோம். அப்ப நாங்க செலக்ட் பண்ண பிறகு வந்து அவங்கள எங்களோட நிறுவனத்துல நாங்க என்ன செய்வோம், வேலைக்கு அமர்த்திடுவோம். வேலைக்கு அமர்த்தினதுக்கு பிறகு என்ன செய்வோம், எங்களோட நிறுவனம் சம்பந்தமான சில அறிமுகங்களை நாங்கள் செய்வோம். அப்ப அதை நாங்க செய்வோம் இண்டக்ஷன். அதே நேரம் வேலை தொடர்பாக சில பயிற்சிகளை நாங்கள் வழங்குவோம். அப்ப அதை வந்து நாங்க சொல்லுவோம் என்னன்னு ட்ரைனிங். அப்ப எங்களோட நிறுவனம் இதுதான், இந்த நிறுவனத்தில் இன்னென்ன விஷயங்கள் இருக்கின்றது, இப்ப இதுல வந்து எங்களோட மேனேஜ்மெண்ட் போர்டு வந்து இப்படி இருக்கும், இதுல வந்து இந்த இடத்துல வந்து என்ன உதாரணமாக வந்து ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் இருக்குது, இந்த இடத்துல அட்மினிஸ்ட்ரேஷன் பிரான்ச் இருக்குது, இந்த இடத்துல வந்து அக்கவுண்ட்ஸ் பிரான்ச் இருக்குது. அப்ப நாங்க என்ன செய்யறோம், இந்த விஷயங்களை எல்லாம் வந்து நிறுவனம் சம்பந்தமாக நாங்க அறிமுகம் செய்யறது. ஆர்கனைசேஷன் கல்ச்சர் இப்படி இருக்கும், இது இன்ன விதமாகத்தான் இருக்கும், இந்த இன்னென்ன நாட்கள்ல வந்து நாங்க இப்படிப்பட்ட யூனிஃபார்ம்ஸ் நாங்க போடுவோம், எங்களோட லஞ்ச் ஹவர்ஸ் வந்து இப்படி இருக்கும். இப்ப இது சம்பந்தமான ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன ஒரு இன்ட்ரோடக்ஷனை வந்து ஆர்கனைசேஷன் சம்பந்தமாக வந்து நாங்கள் கொடுக்கிறது. அப்ப இதெல்லாம் செஞ்ச பிறகு வந்து நாங்க என்ன செய்யறது, குறிப்பிட்ட ஊழியர்களுக்கு சில பொருத்தமான பயிற்சிகளை வழங்கி அந்த பயிற்சி வழங்குறதன் மூலமாக என்ன நடக்கும், அவங்க வந்து டெவலப் ஆகுவாங்க. அப்ப அங்க அடுத்த ஒரு கட்டம் வந்து விருத்தி செய்தல், டெவலப்மெண்ட் சொல்லி சொல்லுவோம். அப்ப ஒரு குறிப்பிட்ட சில பயிற்சிகளை வழங்குவதன் மூலமாக அந்த ஊழியர்களுக்கு என்ன செய்யும், அவங்களை அறியாமலே அவங்களுக்குள்ள வார ஒரு மாற்றம் தான் வந்து அபிவிருத்தின்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். எனவே அப்படி அந்த ஒவ்வொரு விதமான பயிற்சிகள் வழங்க குறிப்பிட்ட ஊழியர்கள் வந்து என்ன செய்வாங்க, அவங்களுக்குள்ள அவங்க வந்து அபிவிருத்தி அடைந்து கொண்டு போவார்கள். அடுத்து எங்களோட ஃபங்க்ஷன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கம்பன்சேஷன், கொடுப்பனவுகள். அப்ப நாங்க எப்படி அவங்களுக்கான salary and other benefitsகளை வந்து நாங்கள் எப்படி கொடுக்கலாம். அப்ப சம்பளத்துல வந்து நாங்க பல்வேறு விதமாக சொல்லுவோம், உள்ளக சமநிலை, வெளியக சமநிலை. அப்ப இந்த சமநிலைகள் எல்லாம் பார்த்து, அதாவது நாங்க இதுல மெயினா அந்த கொடுப்பனவுகள்ல நாங்க பாக்குறது வந்து என்னன்னா, ஒரே மாதிரி வேலை செய்யறாங்களுக்கு ஒரே மாதிரியான சம்பளங்களும், வேறு விதமான வேலை செய்யறாங்களுக்கு வேறு விதமான சம்பளங்களும் கொடுக்கப்பட வேண்டும்ங்கிறது தான் வந்து தியரியாக இருக்கு. அப்ப இதை தாண்டி நாங்க
வந்து செல்லலாம். பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் salary. அப்ப இந்த விஷயங்கள் வந்து தனி ஒரு சாப்டர்ல படிக்கக்கூடியதா இருக்கும். ஸோ இது வந்து மிக முக்கியமான ஒரு தொழிற்பாட்டுல உண்டு. ஏன் ஊழியர்கள் வந்து கூடுதலாக ஊக்கப்படுத்தப்படுறது வந்து அந்த கம்பன்சேஷன்லயாக இருக்கும். அடுத்த விஷயம், அப்ப நாங்க இவ்வளவு விஷயங்களும் நாங்க செஞ்சிட்டோம் ஒரு ஊழியரை எடுத்து. அதுக்கு பிறகு நாங்க என்ன செய்யறோம், நாங்க எடுத்த ஊழியர் வந்து நாங்க எதிர்பார்த்த மாதிரிக்கு சரியா வேலை செய்யறாங்களா, அவங்களோட வேலை எப்படி இருக்குது, அவங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்குதுங்கிறத வந்து நாங்க என்ன செய்ய போறோம், மதிப்பீடு செய்ய போறோம். பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் அல்லது பெர்ஃபார்மன்ஸ் இவலுவேஷன். அப்ப நாங்க என்ன செய்ய போறோம், அவங்களுடைய செயல்திறனை நாங்கள் மதிப்பீடு செய்ய போகிறோம். அப்ப நாங்க செயல்திறனை பல்வேறு விதமாக நாங்கள் மதிப்பீடு செய்யலாம். எனவே அவ்வகையாக இந்த குறிப்பிட்ட ஆள் வந்து நாங்கள் எதிர்பார்க்கின்ற செயல்திறனை அவர்கள் கொண்டுள்ளார்களா அப்படின்ட்டு நாங்க என்ன செய்யறது, அந்த விஷயங்களை வந்து நாங்கள் மதிப்பீடு செய்யறது. அப்ப நாங்க இந்த விஷயங்கள் எல்லாம் நாங்க செஞ்சுட்டு போகல. ஓகே, அப்ப எங்களுக்கு வந்து இவர் சரியான ஒரு செயல்திறனை இவர் கொண்டுள்ள ஒரு ஊழியர், அப்ப இவர் மிகச்சிறந்த ஒரு ஊழியர். அப்ப அப்படிப்பட்ட ஊழியர்களை நாங்கள் என்ன செய்ய வேணும், அவங்களை நாங்கள் ஊக்கப்படுத்த வேண்டும். அப்ப மோட்டிவேஷன், அப்ப நாங்க எப்படி ஊக்கப்படுத்தலாம், பல்வேறு விதமாக. அவங்களோட வேலை சம்பந்தமாக பெர்ஃபார்மன்ஸை நாங்கள் அப்ரைஸ் பண்றோம் அல்லது இவலுவேட் பண்ற நேரம் அவங்க நல்ல ஒரு ஊழியராக இருக்காங்க. ஸோ அவங்களை நாங்க என்ன செய்யலாம், பெஸ்ட் எம்ப்ளாயி ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லி நாங்க அவங்களுக்கு ஒரு இதை கொடுக்கலாம், அவங்கள ரெகக்னைஸ் பண்ணலாம். அடுத்தது சில நேரங்கள்ல அவங்களுக்கான சில ஊக்குவிப்பு கொடுப்பனவுகளை நாங்கள் கொடுக்கலாம், அல்லது பல்வேறு விதமாக அவங்களுக்கு சில ப்ரொமோஷன்களை கொடுத்து ஊக்கப்படுத்தலாம். அப்ப இப்படி நாங்க என்ன செய்யலாம், வித்தியாசமான முறைகள்ல வந்து அந்த குறிப்பிட்ட ஊழியர்களை வந்து நாங்கள் ஊக்கப்படுத்தக்கூடியதாக இருக்கு. அப்ப இதுவும் வந்து என்னது, HR தொழிற்பாடுகளில் ஒன்றாக காணப்படுகின்றது. அடுத்த விஷயம் வந்து ஊழியர் அல்லது சேவையாளர்களுடைய நகர்வு, எம்ப்ளாயி மூவ்மெண்ட்ஸ் சொல்லி சொல்லுவோம். அப்போ எம்ப்ளாயி வந்து பல்வேறு விதமாக வந்து என்ன செய்யலாம், நிறுவனத்துல வந்து மூவ் ஆகலாம், நகரலாம். ஒன்று வந்து அவங்க ப்ரொமோஷன் கொடுக்கறது மூலமாக நகரலாம். சில நேரங்களில் சில ஒழுக்காற்று நடவடிக்கைகளின் காரணமாக டிமோஷன் கொடுத்து நகரலாம். சில நேரங்கள்ல வந்து அவங்க வந்து என்ன செய்யலாம், டிரான்ஸ்பர்ல போகலாம். இப்படி பல்வேறு விதமாக என்ன செய்யலாம், ஊழியர்கள் வந்து நகர்ந்து கொண்டு போகலாம். சில நேரங்கள்ல வந்து அவங்க வேலையை விட்டே நிக்கலாம், அதாவது ஒரு பென்ஷன்ல போகலாம். அந்த நேரம் என்ன செய்யுது, ஊழியம் வந்து ஒரு அப்படியோ அந்த பெர்மனண்டா வந்து இல்லாமல் போறது, நகர்ந்து போறது. அப்ப இப்படி பல்வேறு விதமாக எம்ப்ளாயி மூவ்மெண்ட்ஸ் இருக்கலாம். அதே மாதிரி வந்து ஊழியர்களுக்கான பிற நலன்கள், ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட்ஸ் சொல்லுவோம். அப்ப நாங்க அந்த சம்பளத்தை தாண்டி அவங்களுக்கு கொடுக்குற பல்வேறு விதமான நலன்கள், பண ரீதியான நலன்களாக இருக்கலாம், பண ரீதியற்ற நலன்களாக இருக்கலாம். அப்ப இதுகள் எல்லாம் வந்து என்னது, மனிதவள முகாமைத்துவத்தின் தொழிற்பாடுகளாக இருக்குது. அதே நேரம் எங்களோட குறிப்பிட்ட நிறுவனத்தில் இருக்கின்ற ஊழியர்கள் வந்து எப்படி பாதுகாப்பாக இருக்கிறாங்க, எப்படி சுகாதாரமாக இருக்கின்றார்கள், அப்ப அந்த விஷயத்தை வந்து கட்டாயம் மனிதவள முகாமைத்துவம் என்ன செய்யணும், கருத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கும். எனவே அங்க ஊழியர்கள் நாங்க ஆல்ரெடி நாங்க பார்த்துனாங்க அந்த பாதுகாப்புன்றது. அதே மாதிரி சுகாதாரம், அப்ப சுகாதாரமாக இருக்கிறார்களா, பாதுகாப்பாக இருக்கின்றார்களா வேலை சூழலில்ங்கிறத வந்து கட்டாயமே செய்யணும், நிறுவனம் பார்க்க வேண்டும். அதே போலதான் ஒழுக்காற்று நிர்வாகம், எப்படி இந்த நிறுவனத்தில் ஒழுக்கம் பேணப்படுகின்றது. ஒரு ஆள் குற்றம் ஒன்று செய்ய போகல அதுக்கு என்ன விதமான தண்டனைகள் கொடுக்கப்படுது, அல்லது குற்றம் ஒன்று செஞ்சுட்டு வர போகல எப்படிப்பட்ட நடைமுறைகள் அங்க பேணப்பட்டு கொண்டு வருகின்றன. அப்ப இந்த விஷயங்களை வந்து என்ன செய்யணும், நிறுவனம் வந்து கட்டாயம் பார்க்க வேணும். அப்ப இது வந்து என்ன செய்யுது, HR ஒரு தொழிற்பாடுகளில் ஒன்றாக காணப்படுகிறது. எனவே 14 விஷயங்களும் வந்து என்னது, HR 14 விதமான தொழிற்பாடுகள். அப்ப இந்த ஒவ்வொரு தொழிற்பாடுகளையும் வந்து நாங்க என்ன செய்வோம்னு சொல்லிச்சுன்னா, ஒவ்வொரு தலைப்பு போட்டு ஒவ்வொரு விஷயமாக நாங்க என்ன செய்யலாம், டீப்பாக வந்து நாங்க படிச்சு கொண்டு போகலாம். மனித வள முகாமைத்துவத்தின் 14 தொழிற்பாடுகளையும் பார்த்தோம். அடுத்ததாக எங்களுடைய அடுத்த வீடியோவில் நாங்கள் மனிதவள முகாமைத்துவத்தின் கொள்கைகள், மனிதவள முகாமைத்துவத்தின் சவால்கள் மற்றும் மனிதவள முகாமைத்துவத்தின் தற்போதைய போக்குகள் சம்பந்தமாக விரிவாக பார்க்கலாம். எனவே இன்னும் வீடியோக்கள் வர வேண்டுமாக இருந்தால் தயவு செய்து எங்களுடைய வீடியோவை நீங்கள் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.